जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ, माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा पर मैं आपका हूँ, बाबा पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ, भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ। बाबा पर मैं आपका हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ, बाबा पर मैं आपका हूँ। जीवन की राहों में बार बार भटकता हूँ, विघ्नों से हार खाता और उदास होता हूँ। बाबा पर मैं आपका हूँ, बाबा पर मैं आपका हूँ। ओम शांति 7/7/2025 பாபா நான் உங்களுடையவன் பட்டியல் இன்று 7வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 13/11/1985. முரளியின் தலைப்பு சங்கல்பம், சம்ஸ்காரம், சம்பந்தம், பேச்சு மற்றும் கர்மத்தில் புதுமையை கொண்டு வாருங்கள். இன்று புது உலகத்தின் புதிய படைப்பின் படைப்பாளர் தந்தை தன்னுடைய புதிய உலகத்தின் அதிகாரி குழந்தைகளை புதிய படைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய படைப்பு சதா அன்பிற்குரியதாக இருக்கும். உலகத்தின் கணக்குப்படி பழைய உலகத்தில் புதிய வருடத்தை கொண்டாடுகின்றனர். ஆனால் நீங்கள் புதிய படைப்பினுடைய, புதிய யுகத்தினுடைய, புதிய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்தும் புதியதாகிவிட்டது. பழையது முடிந்து புதிய பிறப்பு, புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது. பிறப்பு புதியதாக உள்ளது எனில் பிறப்பின் மூலம் வாழ்க்கை தானாகவே மாறிவிடுகிறது. வாழ்க்கை மாறுவது என்றால் சங்கல்பம், சம்ஸ்காரம், சம்பந்தம் ஆகிய அனைத்தும் மாறிவிட்டது. அதாவது புதியதாகிவிட்டது. தர்மமும் புதியது, கர்மமும் புதியது. அவர்கள் வருடத்தை மட்டும் புதியது என்று கூறுகின்றனர். ஆனால் உங்கள் அனைவருக்கும் அனைத்துமே புதியதாகிவிட்டது. இன்றைய தினம் அமிர்த வேளையிலிருந்து புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுத்தீர்கள். வாயிலிருந்து மட்டும் வாழ்த்துக்களை கூறினீர்களா அல்லது மனதிலிருந்து கூறினீர்களா? புதுமையான எண்ணம் கொண்டு வந்தீர்களா? இந்த 3 விசேஷமான விஷயங்களினுடைய புதுமைக்கான சங்கல்பம் செய்வீர்களா? சங்கல்பம், சம்ஸ்காரம், சம்பந்தம். சம்ஸ்காரம் மற்றும் சங்கல்பம் புதியது, சிரேஷ்டமானதாகி விட்டது. புதிய பிறப்பு, புதிய வாழ்க்கை கிடைத்து விட்ட போதிலும் இப்பொழுது பழைய பிறவி மற்றும் பழைய வாழ்க்கையின்
சங்கல்பம் சம்ஸ்காரம் சம்பந்தம் இல்லைதானே? ஒருவேளை இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அம்ச மாத்திரத்தில் பழையது தங்கி இருக்கிறது என்றால், இந்த அம்சம் புது வாழ்க்கையினுடைய, புதிய யுகத்தினுடைய, புதிய சம்பந்தத்தினுடைய, புதிய சம்ஸ்காரத்தினுடைய சுகம் மற்றும் சர்வ பிராப்திகளிலிருந்து வஞ்சிக்க செய்துவிடும். சில குழந்தைகள் பாப்தாதாவிற்கு முன்னால் தன்னுடைய மனதின் விஷயங்களை உரையாடலாக கூறுகின்றனர். வெளியில் சொல்வதில்லை எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று வெளியில் எவராவது கேட்டால் அனைவரும் மிகவும் நன்றாக இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். ஏனெனில் வெளியில் உள்ள மனிதர்கள் உள்ளத்தில் உள்ளதை என்ன அறிவார்கள் என்று நினைக்கின்றனர். ஆனால் தந்தையிடம் செய்யும் உரையாடலை மறைக்க முடியாது. பிராமணர் ஆகிவிட்டோம், சூத்திர தன்மையிலிருந்து ஒதுங்கிவிட்டோம். பிராமண வாழ்க்கையின் மகான் தன்மையான, விசேஷ தன்மையான, சர்வ சிரேஷ்ட பிராப்திகளினுடைய மற்றும் அத்தீந்திரிய சுகத்தினுடைய பரிஸ்தா நிலையின் டபுள் லைட் வாழ்க்கையினுடைய விசேஷ அனுபவம் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருப்பதில்லை என்பதை தன்னுடைய மனதின் விஷயங்களில் அவசியம் கூறுகின்றனர். எந்த சிரேஷ்ட வர்ணனை, எந்த சிரேஷ்டமான யுகத்தின் சிரேஷ்ட வாழ்க்கையினுடையதோ அத்தகைய அனுபவம், அத்தகைய ஸ்திதி மிகவும் குறைவான சமயமே உள்ளது. இதற்கான காரணம் என்ன? பிராமணன் ஆன பிறகு பிராமண வாழ்வில் அதிகாரத்தினுடைய அனுபவம் ஏற்படுவதில்லை. ஏன்? இருப்பது ராஜாவின் குழந்தையாக. ஆனால் யாசிக்கும் சம்ஸ்காரம் இன்னும் இருக்கிறது என்றால் அவர்களை என்னவென்று கூறுவது? ராஜகுமார் என்று கூற முடியுமா? எங்கு கூட புதிய பிறவி, புதிய பிராமண வாழ்க்கை, ஆனாலும் பழைய சங்கல்பம் அல்லது சம்ஸ்காரம் வெளிப்படுகிறது அல்லது கர்மத்தில் வெளிப்படுகிறது எனில் அவர்களை பிரம்ம குமாரர் என்று கூற முடியுமா? அல்லது அரை சூத்ரகுமார் மற்றும் அரை பிரம்ம குமாரர், பாதி வெள்ளை பாதி கருப்பு என்ற நாடகத்தில் ஒரு விளையாட்டை காண்பிக்கின்றீர்கள் இல்லையா? சங்கம் யுகம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சங்கம் யுகம் என்றால் புதிய யுகம், புதிய யுகம் எனில் அனைத்தும் புதியதாகும். புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்கள் என்ற அனைவரின் வார்த்தைகளையும் பாப்தாதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வாழ்த்து அட்டைகளையும் அனுப்புகின்றனர், கடிதமும் எழுதுகின்றனர். ஆனால் சொல்லும் செயலும் ஒன்றாக உள்ளதா? வாழ்த்துக்கள் கொடுத்தீர்கள், மிகவும் நல்லது. பாப்தாதாவும் வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார்கள். வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளில், அழிவற்ற வார்த்தைகளில் அவிநாசி பவ, அழிவற்றதாக ஆகட்டும் என்ற வரதானம் உள்ளதே என்று பாப்தாதா கூறுகின்றார்கள். உங்கள் வாயில் குலாப் ஜாம், சப்கரை போட வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் தானே? வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளில் அழிவற்ற வரதானம் இருக்க வேண்டும் என்று பாப்தாதா கூறுகின்றார்கள். என்றிலிருந்து புதியது என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நினைவில் வைக்க வேண்டும். என்னவெல்லாம் சங்கல்பம் செய்கிறீர்களோ, வார்த்தை பேசுகிறீர்களோ, கர்மம் செய்கிறீர்களோ, அப்பொழுது ஒரு புதியதாக உள்ளதா என்பதை சோதனை செய்யுங்கள், நினைவில் வைத்திடுங்கள். இந்த கணக்கு நோட்டு பதிவேட்டை இன்றிலிருந்து தொடங்குங்கள். தீபாவளி என்ற கணக்கு நோட்டில் என்ன செய்கின்றனர்? ஸ்வஸ்திக் வரைகின்றனர் அல்லவா? கணேஷுக்கு பிள்ளையார் சிலை போடுவார்கள். மேலும் 4 யுகங்களிலும் அவசியம் புள்ளி வைக்கின்றனர். ஏன் வைக்கின்றனர்? எந்த ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது ஸ்வஸ்திக் அல்லது கணேஷாய நமக என்று அவசியம் கூறுகின்றனர். இது யாருடைய ஞாபகார்த்தம்? ஸ்வஸ்திக்கையும் கணேஷ் என்று ஏன் கூறுகின்றனர்? ஸ்வஸ்திக் என்பது சுயஸ்திதியில் நிலைத்திருப்பது மற்றும் முழு படைப்பினுடைய ஞானத்தை பற்றி அறிவிப்பதாகும். கணேஷ் என்றால் ஞானம் நிறைந்தவர் என்று அர்த்தம். ஸ்வஸ்திக்கின் ஒரு படத்தில் முழுமையான ஞானம் அடங்கியுள்ளது. ஞானம் நிறைந்த நினைவின் ஞாபகார்த்தமாக கணேஷ் மற்றும் ஸ்வஸ்திக் சின்னத்தை காண்பிக்கின்றனர். இதன் அர்த்தம் என்ன? எந்த ஒரு காரியத்தில் வெற்றிக்கான ஆதாரம் ஞானம் நிறைந்த நிலை, புத்திசாலியாக ஞான சுரூபமாக ஆவதாகும். ஞான சுரூபமானவராக புத்திசாலியாக ஆகிவிட்டீர்கள் எனில் ஒவ்வொரு கர்மமும் சிரேஷ்டமானதாக மற்றும் வெற்றிகரமானதாக இருக்கும். அவர்கள் நோட்டுத்தாளில் மட்டும் ஞாபக சின்னத்தின் ஞாபக அர்த்தத்தின் அடையாளம் போடுகின்றனர். ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகி ஒவ்வொரு சங்கல்பத்தையும் செய்தீர்கள் என்றால் சங்கல்பம் மற்றும் வெற்றி
ஆகிய இரண்டையும் இணைந்தே அனுபவம் செய்வீர்கள். எனவே இன்றிலிருந்தே இந்த திட சங்கல்பத்தின் எண்ணம் மூலம் தனது வாழ்க்கையின் நோட்டில் ஒவ்வொரு சங்கல்பம் சம்ஸ்காரத்தை புதியதாக எழுத வேண்டும். புதியதாக இருக்கும் என்பது இருக்கக்கூடாது, இருந்துதான் ஆக வேண்டும். சுயஸ்திதியில் நிலைத்திருந்தே பிள்ளையார் சுழி போடுங்கள், அதாவது தொடங்குங்கள். சுயம் ஸ்ரீ கணேஷ் ஆகி தொடங்குங்கள். இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். அநேக முறை சங்கல்பம் செய்தீர்கள், ஆனால் சங்கல்பம் உறுதியானதாக இருக்க வேண்டும். அவ்வாறு அஸ்திவாரத்தில் உறுதியான சிமெண்ட் போட்டு உறுதியாக்கப்படுகிறது. ஒருவேளை மணனால் அஸ்திவாரம் போட்டால் எவ்வளவு சமயம் தாங்கும்? எந்த சமயம் சங்கல்பம் செய்கிறீர்களோ அந்த சமயம் செய்து பார்க்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். பிறகு இவ்வாறே செய்கின்றனர் என்று கூறுகிறீர்கள். இந்த மணலை கலந்து விடுகிறீர்கள். ஆகையினால் அஸ்திவாரம் உறுதியாக ஆவதில்லை. பிறரை பார்ப்பது சுலபமாக உள்ளது, தன்னை பார்ப்பதற்கு உழைக்க வேண்டியதாக உள்ளது. ஒருவேளை பிறரை பார்க்க விரும்புகிறீர்கள் எனில் பழக்கத்தினால் நிர்பந்திக்கப்படுகின்றீர்கள். எனவே பாப்தாதாவை பாருங்கள், அவரும் வேறொருவர் தானே. ஆகையினால் பாப்தாதா தீபாவளியின் கணக்கை பார்த்தார்கள். கணக்கில் பிராமணன் ஆன பிறகு பிராமண வாழ்க்கையின் அனுபவம் ஏற்படாமல் இருப்பது எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லாமல் இருப்பது என்பதற்கான விசேஷத்தினுடைய காரணத்தை பார்த்தார்கள். இதன் விசேஷ காரணம் என்னவென்றால் பரதிருஷ்டி, பரச்சிந்தனை, பிற வழி தீயவற்றில் செல்வதாகும். பரஸ்திதிகளை, சூழ்நிலைகளை பற்றிய வர்ணனை மற்றும் சிந்தனையும் அதிகமாக இருக்கின்றீர்கள். ஆகவே சுயதர்சன சக்கரவாரி ஆகுங்கள். சுயத்தின் மூலம் மற்ற அனைத்தும் அழிந்துவிடும். இவ்வாறு இன்று புது வருடத்தின் வாழ்த்துக்களை அனைவரும் ஒன்றிணைந்து கொடுத்தீர்கள். அவ்வாறு ஒவ்வொரு தினமும் புதிய தினம், புதிய வாழ்க்கை, புதிய சங்கல்பம், புதிய சம்ஸ்காரம் இவற்றை தானாகவே அனுபவம் செய்வீர்கள். மேலும் மனதிலிருந்து ஒவ்வொரு நொடியும் தந்தைக்கும் பிராமண குடும்பத்திற்கும் வாழ்த்துக்களின் சுபமான ஊக்கம் தாமாகவே உருவாகி கொண்டே இருக்கும். அனைவரின் பார்வையில் வாழ்த்துக்கள், பாராட்டுகளின் அலை வெளிப்படும். எனவே இவ்வாறு இன்றைய வாழ்த்துக்கள் என்ற வார்த்தையை அழிவற்றதாக ஆக்குங்கள். புரிந்ததா? உலகத்தினர் வரவு செலவு கணக்கு எழுதுகின்றனர். தந்தை கணக்கு பார்க்கின்றார். அனைத்தும் கிடைத்த பிறகு ஏன் அரைகுறையாக பெறுகிறார்கள் என்று பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது கருணை வருகிறது. பெயர் புதிய பிரம்மகுமார் அல்லது குமாரி மற்றும் காரியத்தில் ஏன் கலப்படம் உள்ளது? வள்ளலின் குழந்தைகள் விதாத்தாவின் விதியை உருவாக்குபவர். குழந்தைகள் வரதாத்தாவின் குழந்தைகள் ஆவீர்கள். எனவே புது வருடத்தில் எதை நினைவில் வைப்பீர்கள்? அனைத்தும் புதியதாக செய்ய வேண்டும். பிராமண வாழ்க்கையினுடைய நியமங்கள் அனைத்தும் புதியதாக செய்ய வேண்டும். புதியது என்றால் கலப்படம் செய்யாதது என்று அர்த்தம். மிகவும் சாமர்த்தியம் ஆனவர்களாகி விட்டீர்கள் தானே. தந்தைக்கும் படிப்பு கற்றுக் கொடுக்கின்றனர். பாபா புதியதை செய்ய வேண்டும் என்று கூறினார் தானே. எனவே நாங்கள் இந்த புதியதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். ஆனால் பிராமண வாழ்க்கையின் நியமத்தின் அடிப்படையில் அந்த புதியது இருக்க வேண்டும். நியமம் என்ற கோட்டினை பிராமண வாழ்க்கையை பிராமண பிறப்பிலிருந்து பாப்தாதா கொடுத்திருக்கின்றார்கள். புதிய வருடத்தை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது புரிந்ததா? 18 அத்தியாயம் ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது என்று கூறப்பட்டது தானே. பொன் விழாவிற்கு முன்பு விஸ்வ வித்யாலயத்தின் பொன் விழா கொண்டாடுகிறீர்கள். 50 வருடங்கள் ஆனவர்களுக்கு மட்டுமே பொன் விழா என்று நினைக்க வேண்டாம். ஐஸ்வர்ய காரியத்தின் பொன் விழா ஆகும். ஸ்தாபனை காரியத்தில் யாரெல்லாம் சகயோகிகளாக இருக்கிறீர்களோ அது 2 வருடம் ஆனாலும் சரி, 50 வருடம் ஆனாலும் சரி, 2 வருடம் ஆனவர்கள் கூட தன்னை பிரம்மகுமார் என்று கூறுகின்றீர்கள் இல்லையா? இல்லை வேறு ஏதாவது பெயர் கூறுகின்றனரா? பிரம்மா மூலம் பிராமணர்களுடைய படைப்பின் பொன் விழா ஆகும். இதில் அனைத்து பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் உள்ளனர். பொன் விழா வரை தனக்குள்ள பொன் விழா, பொன் உலகம், அதாவது சத்தோ பிரதானமான சங்கல்பம் சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும். அத்தகைய பொன் விழாவை கொண்டாட வேண்டும். இதை நிமித்தமாக பழக்க வேண்டும் என்கின்ற முறையில் கொண்டாடுகிறீர்கள். ஆனால் உண்மையில் பொன் விழாவானது பொன் உலகத்தினர் ஆவதற்கான விழாவாகும்.
காரியம் வெற்றி அடைந்தது எனில் காரியத்திற்காக நிமித்தமான ஆத்மாக்கள் வெற்றி சுரூபமாகி உள்ளனர் என்று அர்த்தம். இப்பொழுது இந்த சமயம் உள்ளது. இந்த 3 மாதங்களுக்குள் உலகத்தின் மேடைக்கு முன்னர் தனிப்பட்ட பொன் விழாவை கொண்டாடி காண்பியுங்கள். உலகத்தினர் மரியாதை கொடுப்பார்கள். மேலும் இங்கு சமான நிலையில் பிரத்யட்சம் செய்ய வேண்டும். மரியாதை கொடுப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிறீர்கள். இது நிமித்த மாத்திரமாகும். உண்மையை உலகத்தினருக்கு முன்பு காண்பிக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றே, ஒருவருடையவர்களாக இருக்கின்றோம். ஏக்ரஸ்திரி உடையவர்கள், ஒருவருடைய அன்பில் மூழ்கியிருந்து ஒருவருடைய பெயரை பிரத்யட்சம் செய்பவர்கள். இந்த தனிப்பட்ட மற்றும் அன்பான பொன்னான ஸ்திதியின் கொடியை பறக்க விடுங்கள். பொன் உலகத்தின் காட்சி உங்களுடைய கண்கள் மூலமாக, பேச்சு மற்றும் கர்மத்தின் மூலம் தெளிவாக தெரிய வேண்டும். அத்தகைய பொன் விழாவை கொண்டாட வேண்டும். நல்லது. அத்தகைய சதா அழிவற்ற வாழ்த்துக்களுக்கு பாத்திரமான சிரேஷ்டமான குழந்தைகளுக்கு தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் கர்மத்தின் மூலம் புதிய உலகத்தினுடைய காட்சியை காண்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன்னுடைய பொன்னுலக ஸ்திதி மூலமாக பொன் உலகம் வந்துவிட்டது என்ற சுபமான ஆசை தீபத்தை விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்குள் ஏற்றக்கூடிய சதா ஒளி வீசும் நட்சத்திரங்களுக்கு, வெற்றியின் தீபங்களுக்கு, திட சங்கல்பத்தின் மூலம் புதிய வாழ்க்கையின் காட்சியை காண்பிக்கக்கூடிய தர்சன மூர்த்தி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், அழிவற்ற வாழ்த்துக்கள், அழிவற்ற வரதானங்களுடன் கூடிய நமஸ்காரம். பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் யாத்திரை சென்றவர்களுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. யாத்திரை மூலம் அனைவரும் சேவை செய்து விட்டீர்கள். என்ன சேவை செய்தீர்களோ அந்த சேவையின் பிரத்யட்ச பலனையும் அனுபவம் செய்து விட்டீர்கள். சேவையினுடைய விசேஷமான குஷியை அனுபவம் செய்தீர்கள் தானே. பாத யாத்திரை செய்தீர்கள். அனைவரும் உங்களை பாத யாத்திரை செய்தவர்களாக பார்த்தார்கள். இப்பொழுது ஆன்மீக யாத்திரை செய்பவர்களாக பார்க்க வேண்டும். சேவையின் ரூபத்தில் பார்த்தார்கள். இப்பொழுது தனிப்பட்ட யாத்திரை செய்ய வைக்கக்கூடிய அலௌகிக்க யாத்திரை செய்பவர்கள் என்ற இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும். சேவையின் ஈடுபாட்டினால் வெற்றியை அடைந்தீர்கள். அதே போல் இப்பொழுது ஆன்மீக யாத்திரையில் வெற்றி அடைய வேண்டும். உழைக்கின்றீர்கள். மிகவும் நன்றாக சேவை செய்கிறீர்கள். இவர்களது வாழ்க்கை நன்றாக உள்ளது என்று மிகவும் நன்றாக கூறுகின்றனர். இது நடந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். எந்த வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை என்ற அனுபவம் செய்ய வைக்க வேண்டும், செய்யவும் வேண்டும். எனவே ஆன்மீக யாத்திரையின் லட்சியம் வைத்து ஆன்மீக யாத்திரையின் அனுபவம் செய்ய வைத்திடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்ததா? நீங்கள் நடக்கும் பொழுதும் போகும்பொழுதும் வரும் பொழுதும் இவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, இவர்கள் ஆன்மீக யாத்திரை செய்பவர்கள் என்று அனைவரும் உங்களை பார்க்க வேண்டும். எனவே என்ன செய்ய வேண்டும்? தானும் யாத்திரையில் இருக்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் யாத்திரையின் அனுபவத்தை செய்ய வையுங்கள். பாத யாத்திரையின் அனுபவத்தை செய்ய வைத்து விட்டீர்கள். இப்பொழுது பரிஸ்தான் நிலையின் அனுபவத்தை செய்ய வையுங்கள். இவர்கள் பூமியை சேர்ந்தவர்கள் இல்லை, இவர்கள் பரிஸ்தாக்கள். இவர்களுடைய கால்கள் இந்த பூமியில் இருப்பதில்லை என்ற அனுபவம் செய்ய வேண்டும். பறக்கும் கலை மூலமாக பிறரையும் பறக்க வைக்க வேண்டும். இப்பொழுது பறக்க வைப்பதற்கான சமயமாகும். நடக்க வைப்பதற்கான சமயம் இல்லை. நடப்பதற்கு சமயம் ஆகிறது மற்றும் பறப்பதற்கு சமயம் ஆவதில்லை. தனது பறக்கும் கலை மூலம் பிறரையும் பறக்க வைத்திடுங்கள். புரிந்ததா? இவ்வாறு திருஷ்டி மூலம், நினைவின் மூலம் அனைவரையும் சம்பன்னம் ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் கிடைத்துள்ளது, நிறைந்து விட்டோம், காலியாக இருந்தோம், ஆனால் நிறைந்து விட்டோம் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு பிராப்தி உள்ளதோ அங்கு ஒரு வினாடியில் பலியாகி விடுகின்றனர். உங்களுக்கு பிராப்தி கிடைத்ததுனாலே அனைத்தையும் விட்டு விட்டீர்கள் இல்லையா? நன்றாக இருந்தது, அனுபவம் செய்தீர்கள், ஆகையினால் விட்டு விட்டீர்கள். காரணம் இல்லாமல் விடவில்லை. இவ்வாறு பிறருக்கும் பிராப்தியின் அனுபவத்தை செய்ய வைத்திடுங்கள். புரிந்ததா? மற்றபடி நன்றாக உள்ளது. எந்த சேவையில் நாட்களை கழித்தீர்களோ அதை தனக்காகவும் பிறருக்காகவும் சிரேஷ்டமானதாகி விட்டீர்கள். ஊக்கம், உற்சாகம் நன்றாக இருந்தது. ரிசல்ட் சரியாக இருந்தது தானே? ஆன்மீக யாத்திரை சதா இருந்தது என்றால்
வெற்றியும் சதா இருக்கும். பாத யாத்திரை முடிந்து விட்டது, சேவையில் முடிந்து விட்டது என்பது கிடையாது. பிறகு எப்படி இருந்தீர்களோ அப்படியே ஆகி விடுகிறீர்கள் என்பதும் கூடாது. சதா சேவையின் கஷேத்திரத்தில் சேவை இல்லாமல் பிராமணனால் இருக்க முடியாது. சேவையினுடைய பாகம் மட்டும் மாறியுள்ளது. சேவை இறுதி வரை செய்ய வேண்டும். அந்த மாதிரியான சேவாதாரி ஆவீர்கள் தானே? இல்லை 3 மாதங்கள் 2 மாதங்கள் சேவை செய்யக்கூடிய சேவாதாரிகளா? சதா கால சேவாதாரியாக இருக்க வேண்டும். சதா ஊக்கம் உற்சாகம் இருக்க வேண்டும். நல்லது. நாடகத்தில் சேவையின் நடிப்பு என்ன கிடைத்துள்ளதோ அதில் விசேஷத்தன்மை நிறைந்துள்ளது. தைரியத்தினால் உதவியின் அனுபவம் செய்தீர்கள். நல்லது. தன் மூலம் தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கான சிரேஷ்ட சங்கல்பம் இருந்தது. ஏனெனில் எப்பொழுது தந்தையை பிரத்யட்சம் செய்தீர்களோ அப்பொழுது இந்த பழைய உலகத்தின் சமாப்தி ஏற்படும். தனது ராஜ்யம் வரும். தந்தையை பிரத்யட்சம் செய்வது என்றால் தனது ராஜ்யத்தை கொண்டு வருவது என்று அர்த்தம். தனது ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஊக்க உற்சாகம் சதா உள்ளதுதானே? எவ்வாறு விசேஷமான நிகழ்ச்சிகளில் ஊக்கம் உற்சாகம் இருந்ததோ அவ்வாறு சதா இந்த சங்கல்பத்தினுடைய ஊக்கம் உற்சாகம் இருக்க வேண்டும். புரிந்ததா? பாட்டிகளுடன் நிறைய கேட்டு விட்டீர்கள். இப்பொழுது கேட்ட அந்த விஷயங்களை தனக்குள் நிறைக்க வேண்டும். ஏனெனில் எவ்வளவு நிரம்பி இருப்பீர்களோ அவ்வளவு தந்தைக்கு சமமாக சக்திசாலி ஆவீர்கள், மாஸ்டர் ஆவீர்கள். எவ்வாறு தந்தை சர்வ சக்திவானாக இருக்கின்றாரோ அவ்வாறு நீங்கள் அனைவரும் மாஸ்டர் சர்வ சக்திவான், அதாவது அனைத்து சக்திகளை நிரம்பி வருவர்கள், நிறைந்து இருப்பவர்கள், தந்தைக்கு சமமாக கூடியவர்கள். தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையே வாழ்க்கையின் ஆதாரத்தில் வித்தியாசம் தென்படக்கூடாது. பாப்தாதாவின் வாழ்க்கையை பார்த்தீர்கள் தானே? பாப்தாதா மற்றும் குழந்தைகள் சமமாக தென்பட வேண்டும். சாக்காரத்தில் பாப்தாதா கர்மம் செய்து காண்பிப்பதற்கு நிமித்தமானார். அதே போல் சமமாக வேண்டும். அதாவது மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆக வேண்டும். சர்வ சக்தியினுடைய குழந்தைகள் இல்லையா? சர்வ சக்திகள் உள்ளனவா? தாரணை செய்திருக்கிறீர்கள். ஆனால் சதவீதம் உள்ளது. எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. சம்பன்னமாக இல்லை. சம்பன்னமாக வேண்டியதுதான். எனவே சதவீதத்தை அதிகரியுங்கள். சக்திகளை தக்க சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இதில்தான் நம்பர் கிடைக்கிறது. ஒருவேளை தக்க சமயத்தில் காரியத்திற்கு பயன்படவில்லை எனில் என்ன கூறுவது? இருந்தும் இல்லாதது போல் உள்ளது என்றுதான் கூறலாம். ஏனெனில் தக்க சமயத்தில் காரியத்திற்கு வரவில்லை. எனவே சமயத்தின் அடிப்படையில் எந்த சக்தியின் அவசியம் உள்ளதோ அதை காரியத்தில் ஈடுபடுத்த முடிகிறதா என்று சோதனை செய்து பாருங்கள். சோதனை செய்யுங்கள். எனவே தந்தைக்கு சமமான மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பதை பிரத்யக்ஷ ரூபத்தில் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அப்பொழுது ஆம், சர்வ சக்திவான் பிரத்யட்சமாகிவிட்டார் என்று உலகம் ஏற்றுக்கொள்ளும். லட்சியம் உள்ளது இல்லையா? பொன் விழா வரை யார் நம்பர் வாங்குகிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ। संगत की छाया में पुरानी आदतें उभर आती है। आपकी याद के बिना एक पल भी अधूरा हूँ। बाबा पर मैं आपका हूँ। बाबा पर मैं आपका